சார், இரண்டாவது செய்தியாக, முதல்வர் கலந்து கொள்ளும் விழாவில் கலந்து கொண்டால்தான் இது ஒதுக்கீடு அப்படின்னு சுய உதவி குழுவை மிரட்டுற விதமாக ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இது இப்போ நாகப்பட்டினத்தில் இன்றைக்கி முதல்வர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு விழா நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியில் சுய உதவி குழுவினர், மகளிர் சுய உதவி குழுவினர் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து செயலாளராக இல்லை என்ன போஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு லேடி தான் மிரட்டுறாங்க, என்ன பொறுப்பில் இருக்காங்கன்னு தெரியல அவங்க. ஆனால் இந்த நலத்திட்ட உதவிகள் கூட்டம் குறித்து மாவட்ட கலெக்டர், இந்த முதல்வர் வரார் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால இது சம்மந்தமாக எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுனா, எப்படி கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு மீட்டிங் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்திருக்கு. இதில் நாங்கள் கலந்துக்கிட்டு வந்தோம். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நம்ம பஞ்சாயத்துலேருந்து கூட்டம் வருவாங்க, இல்லை அங்கே பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு கலெக்டர் சொன்னார். இல்லை கண்டிப்பாக அவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆடியோவில் அந்த அம்மா எப்படி மிரட்டுறாங்கன்னா, குழுவுக்கு 10 பேர் கண்டிப்பாக வரணும், ஏன்னா நீங்கள் எல்லோரும் லோன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ முதல்வர் அவர் விட்டு காசு கொடுத்தது மாதிரி லோன் வாங்கியிருக்கீங்க. சில பேர் 1.5 லட்சம் அந்த செஸ் கடன் அதெல்லாம் பேங்க் மூலம் நம்ம தான் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் சுய உதவி குழு உங்கள் குழுவிலேருந்து கண்டிப்பாக 10 பேர் வரணும், நீங்கள் இது சம்மந்தமாக எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆடியோ மெசேஜ் போடுறாங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு மெனக்கிட்டு மெசேஜ் போட்டிருக்கேன், நீங்கள் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல, நீங்கள் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னெலாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க, நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துடுவோம், அங்கேருந்து பஸ்ஸு ஏற்பாடு இருக்குது, 50 பேர் கொண்டவங்க போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு அப்படின்னு ஏற்பாடு இருக்குது. காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுங்க, அங்கே உங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகணும். அதே மாதிரி எங்கே மீட்டிங் நடக்குதோ அங்கே உங்களை இறக்கி விடுவாங்க, அங்கே ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கணும். இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்றதுக்கு என்ன, கூட்டத்தை கூட்டுறதுக்கு தான். நான் முதல்வருக்கு தானாக வரக்கூடிய கூட்டங்களை பாருங்கள், அதுதான் வருத்தமாக இருக்கிறது. உலகத்துக்கே நாங்கள் தான் வழிகாட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோடலாம் நாங்கள் போட்டி போடவில்லை, பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்வீடன் இது போன்ற மற்ற நாடுகளுடன் தான் தமிழ்நாடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு போட்டி போடக்கூடிய அந்த தமிழ்நாட்டுடைய முதல்வர் கலந்து கொள்கிறாரு, அதற்கு கூட்டத்தை எப்படி திரட்டுறாங்கன்னு பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் மூலமாக யாரெல்லாம் பெனிஃபிட் ஆனாங்களோ நீ எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடணும் அப்படிங்கிறது மாதிரி மிரட்டல் சொல்லி அவங்கள வர வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே லஞ்சும் மத்தியானம் சாப்பாடும் கொடுத்துருவாங்க. இது பொம்பளைங்களுக்குன்னு நினைக்கிறேன், மகளிர் இதே ஆண்களுக்கு வேறு யாராவது கட்சி மூலமாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியும். இந்த கவர்மெண்ட்டு கடை ஒன்று இருக்குதே, 12 மணிக்கு திறக்கிறாங்கல்ல, அங்கேருந்து ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. இவங்க லேடிஸுங்கிறதுனால, அதுவும் மகளிர் சுய உதவி குழு சார்ந்தவர்கள்ங்கிறதுனால டீசெண்டாக இந்த இது. அதுக்கப்புறம் அதில் ஒரு மிரட்டல் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு லோன்லாம் நம்ம தான் வாங்கி கொடுத்துக்கலாம், நாளைக்கு முடிஞ்சால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எதுவுமே சேங்ஷன் ஆகாது, நான் பாட்டும் கலெக்டர்கிட்ட சொல்லிவிடுவேன், அங்கேருந்து ஒன்றும் ரெஸ்பாண்ட் வரல சார், இனிமேல் அங்கே ஒன்றும் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆகவே முதல்வர் இன்னைக்கு கலந்து கொண்ட கூட்டத்திலே கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சன் நியூஸ்லேயோ இல்லை மற்ற சேனல்கள்லையோ அப்படியே ட்ரோன் ஷாட்லாம் காட்டினாங்கன்னு வச்சிங்க, அந்த கூட்டத்தை எப்படி கூட்டி இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் இந்த ஆடியோலேருந்து புரிஞ்சுக்கலாம். அந்த முதல்வர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசக்கூடிய ஒரு சின்ன பிட்டை மட்டும் கேட்டேன். அதில் என்னென்னா, ஒருத்தவங்களும் அவர் ஆஹா ஓஹோன்னு முதல்வரை பாராட்டுறாங்க, அதெல்லாம் நமக்கு புரியுது. அது டெல்டா ரீஜன் அப்படிங்கிறதுனால அன்பில் மகேஷ்லாம் அதில் பேசுகிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். அந்த இதுலேருந்து கௌதமன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பேசுகிறார், அவர் மீன்வளத்துறையிலையும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் நான் 10 கோரிக்கைகள் கேட்டேன், உங்கள் இந்த மாவட்டத்துக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ நான் 10 கோரிக்கைகள் வைத்தேன், அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக தமிழக முதல்வர் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். பிறகு இந்த கௌதமனை பற்றி முதல்வர் சொல்கிறார், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கௌதமன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போ வீடியோ நிறையா முதல்வர் பேசுகிறார் யூடியூபர் மாதிரிங்கிறதுனால அந்த ஷார்ட்டை அதோடு அப்படியே கட் பண்ணுறோம். கடந்த 15/2/2025 அதில் செய்திகள் சிந்தனைகளில் நம்ம ஒரு செய்தியை பேசியிருப்போம். என்னென்னா, இதே நாகப்பட்டினத்தில்
வேதாரண்யத்தை சார்ந்த முருகேசன் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஆதி திராவிடர் பிரிவு, திமுகவில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நல பிரிவு இருக்குது, அதோடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் ஆதி திராவிடர் இந்த பட்டியல் சமூகத்திற்கு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் முருகேசன் அப்படிங்கிறவர்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மாதிரி ஆதி திராவிடர் அந்த பிரிவிலேருந்து வந்திருக்கேண்ணே, உங்களுக்கு ஏதாவது பார்த்து சொன்னேன், எங்கள் மக்களுக்கெல்லாம் இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணி கொடுக்கணுண்ணே அப்படின்னா தான் ஆதி திராவிடராது மயிராது போடா ஆகுன்னா இங்கேருந்து ஒரு மனுவை தூக்கிட்டு வந்துடுறான், போடா நாய அப்படின்னு இருக்காரு. போடா நாயன்னு நம்மளை எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து அழுதுகிட்டே வெளியில் வந்திருக்கார். நம்மளும் ஒரு கட்சியில் மாவட்ட லெவலில் ஒரு தலைவராக இருக்கிறோம், ஒரு பிரிவுக்கு நம்மளை போடா நாயேன்னு அப்படி சொல்கிறாருன்னு அழுதுட்டு இருந்திருக்காரு. இவர் அடுத்தது யார்கிட்ட போயிருக்காருன்னா, இப்போ முதல்வர் சொன்னார்ல இந்த கௌதமன்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு, அந்த கௌதமன்ட்ட தான் போய் சொல்லியிருக்காரு. என்னென்ன ஒன்றிய தலைவர் நம்மளை எப்படி என்ன பேசிவிட்டாரு, என் மனசே தாங்கலாண்ணே அப்படின்ட்டுருக்கார். அவர் அப்படி தான் பேசுவார்னு உனக்கு தெரியாதா, முடிஞ்சா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு, இல்லைன்னா கட்சியை விட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த திமுகவில் சமூக நீதி, சமநீதி இப்படியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த புரிஞ்சுக்கணும். இப்படி சமூக நீதியை கட்டி காத்த அந்த கௌதமனுக்கு தான் இன்றைக்கி பாராட்டு பத்திரம் வந்து முதல்வர் வாசித்தார். நேற்று ஒரு மீட்டிங்கில் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் பேசுகிறார். 2 MP 4 MLA இருக்கிறோம், ஆனால் நம்ம கட்சியோடைய கொடியை ஏற்ற முடியல, யார் ஏற்ற விடலை அப்படிங்கிறது சொல்லணும்ல. 2 MP இருக்கும், 4 MLA இருக்கும், கொடி ஏற்ற முடியலன்னா யார் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறா? அந்த ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? அதை திருமாவளவன் சொல்லணும்ல. இவருடைய கட்சி கொடியை ஏற்ற முடியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 25க்கும் மேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் சுதந்திர தினத்திற்கும் போதோ குடியரசு தினத்தின் போதோ அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் அவங்களால கொடியேற்ற முடியல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க உட்கார வேண்டிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் உட்கார வேண்டிய சேரில் அவங்களால ஒழுங்காக உட்கார முடியல. திருமாவளவன் வேணால் ராஜகண்ணப்பன் கொடுத்த பிளாஸ்டிக் உடஞ்ச சேரில் உட்காரலாம், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர் உட்கார்றதுக்கு சேர் இல்லை. இதை வச்சு தானே நந்தன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் வாழை படத்தை பார்த்து அப்படியே மனசு உருகி ஃபாரின்லேருந்து இருந்தவர் மாரி செல்வராஜுக்கு பாராட்டு பத்திரம்லாம் வாசித்தார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே பட்டியல் சமூகத்திற்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒருத்தன் படம் எடுத்தான் நந்தன்னு, அந்த படம் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் இவருடைய சமூக நீதி. இந்த நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கிறது நமக்கு ஆச்சரியம் இல்லை. பல இடங்களில் பிரச்சாரத்திற்கு பள்ளி சிறுவர்களையும் இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த நீட் எதிர்ப்புக்கு மாணவர்கள் இப்போ எங்கேயும் போராடலை, ஆனால் இவங்க 55 லட்சம் மனுக்கள், அதாவது நீட்டு எதிர்ப்புக்கு நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக ஒவ்வொரு ஸ்கூலில் போய் அந்த மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவங்க கூத்து அதாவது இவங்களுடைய அரசியல் போராட்டத்திற்கும் அரசியல் எதிர்ப்புகளுக்கெல்லாம் மாணவர்களை பயன்படுத்தியவர்கள் இப்பொழுது இவங்களுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு கூட இவங்க மிரட்டி பாருங்க, ஆட்சியில் இருக்காங்க. இவங்க வந்து பேசக்கூடிய இவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு கூட மக்கள் தயாராக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காரணம், நாங்கள் மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து உரிமை தொகையை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு உரிமை தொகை கிடைத்த பிறகும் அந்த பெண்கள் எல்லாம் இவங்களை வந்து சீண்டுவதற்கு தயாராக இல்லை. அதனால் இந்த மகளிர் சுய உதவிகளுக்கு நிதி கொடுத்தா நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தால் தான் நிதி கொடுப்போம் அப்படிங்கிறது மிரட்டுறது. இது வந்து பாசிசம். இவங்க அடிக்கடி வந்து எல்லாரையும் கேட்பாங்க, பாஜக வந்து பாசிச பாஜகமா? உண்மையிலே பாசிச சக்தி எது என்றால், நாசக்கார சக்தி எது என்றால் திமுக தான் அப்படிங்கிறது இந்த செய்தி சொல்லுது.